ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி பேசணும். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனா ஆண்மை குறைவு. இதை பற்றி சிலவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி பேசுங்க, அதே மாதிரி இது எப்படி சரி பண்ணலாம், எதெல்லாம் ஃபுட் எடுக்கலாம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்போது இது எதனால தான் மெயின்லி வருதுன்னு பார்த்துச்சுன்னா, உங்களோட உடம்புல வந்து டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகுது. அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்துச்சுன்னா என்ன கம்ப்ளைண்ட்னால வருதுன்னா, ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், அடுத்தது ஆல்கஹால் இன்டேக்கு, அடுத்தது ஸ்மோக்கிங், அடுத்தது ஜங்க் ஃபுட் இன்டேக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து லேக் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இந்த மெயின் ரீசன்னால தான் பெரும்பாலும் ஒரு மோர் தேன் 85% ஆஃப் கேசஸ்லேயும் கேட்டு நம்ம என்னெல்லாம் சிம்டம்ஸ் கேட்கும்போது இந்த 4-5 ரீசனில் தான் மெயினாக வந்து அவங்க வந்து இருப்பாங்க. அப்போ என்ன ரீசன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி மெடிசின்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரியாகும். அடுத்தது என்னெல்லாம் ஃபுட்டு வந்து நம்ம டயட்டில் வந்து நம்ம வந்து சேர்க்கலாம். ஐட்டம்ஸ் என்னென்னா, பெனானா, இந்த சிந்துளம்பழம், செவ்வாழைப்பழம்னு சொல்லுவாங்கள்ல, அது டெய்லி வந்து எடுங்க. அடுத்தது எக் எடுங்க, முட்டை. அடுத்தது ஆயிஸ்டர் கிடைக்கிது அப்படின்னா ஆயிஸ்டர்ஸ் எடுங்க. தென் பெரிஸ் பார்த்துச்சுன்னா இந்த ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இருக்குல்ல, அந்த 2 இதுலேயும் வந்து இடையில எடுத்தாலும் நல்லது. அடுத்தது ஃபிக், அத்திப்பழம் டெய்லி 1-2 எல்லாம் சூ பண்ணி சாப்பிடணும். என்ன ஃபுட்டு இல்லை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் சொன்னாலும் அதை வந்து நீங்கள் இன்டேக் பண்ணக்கூடிய எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது. ஜூஸ் அடித்து சாப்பிட்றத விட எல்லா ஃபுட்டோ வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் அதை வந்து கட் பண்ணி சவைச்சு சாப்பிடுங்க. அதுதான் கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து வந்து ஸ்பினாச், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் மேக்ஸிமம் எல்லாமே வரும், நல்லது தான் உடம்புக்கு. டெஸ்டோஸ்டெரான் கூட்டுறது கொஞ்சம் கூட ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி கீரை வகைகள் வந்து வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை 2 நாளுக்கு ஒரு தடவை எடுங்க. டெய்லி ஒரு 3-4 பதாம் சாப்பிட்றது. அடுத்து வந்து பீட்ரூட்டு டெய்லி ஒரு பீட்ரூட்டு இல்லை 1.5 பீட்ரூட் எல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் கூட டெஸ்டோஸ்டெரான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஜூஸ் அடித்து குடிக்கிறத விட கட் பண்ணி, முன்னாடி சொன்ன மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றது தான் பெட்ரு. அடுத்தது என்னெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணோம் அப்படி கேட்டுச்சுன்னா, நம்ம பேக்கரியிலேருந்து வாங்கக்கூடிய நல்லா ஃபேட்டி ஃப்ரைடு ஃபுட் ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸு, சிவியராக வந்து ஸ்மோக் பண்ணக்கூடிய ஸ்மோக்கிங் வந்து கியூட் பண்ணுறது நல்லது. ஆல்கஹால் இன்டேக் வந்து கம்மி பண்ணணும்னு இல்லை, அது நிப்பாட்டுறது தான் நல்லது. சப்போஸ் நிப்பாட்ட முடியல, உடனே நிப்பாட்ட முடியலனா கிராஜுவலி படிப்படியாக கம்மி பண்ணி கொண்டு வரது கொஞ்சம் கூட நல்லது. அடுத்தது வந்து டெய்லி ரெகுலர் எக்ஸசைஸு, மினிமம் ஒரு 40-45 நிமிஷமாவது வாக்கிங் போகிறதோ இல்லை ஜாகிங் போகிறதோ இல்லை மைல்டு சைக்கிளிங், இந்த மாதிரி ஏதாவது மைல்டாக எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது நல்லது. அதுவும் வந்து டே பை டே கிராஜுவலாக வந்து டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரலாம், கொஞ்சம் கூட ஹெல்ப்ஃபுல்லாக. டிவி ஆடில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் நிறைய ஆடு வருது. இந்த எண்ணெய் வாங்கி தேய்ச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டெஸ்டோஸ்டெரான் லெவல் எதனால கம்மியாகுதுன்னு கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணுறது தான் இதோட வந்து பெர்மனெண்ட்டாக உள்ள சொல்யூஷன். சும்மா நீங்கள் எக்ஸ்டர்னலி ஆயில் அப்ளை பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது க்ரீம் பாம் தேய்ச்சாலோ இதெல்லாம் வந்து கூடாது. இதெல்லாம் வந்து ரிசல்ட்டே கொடுக்காது. சும்மா உங்களை ஏமாத்துறதுக்கு ஆட்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க.